ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஷார்ட்ஸில் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே போயிருந்தோம்னா கன்னியாகுமரி தான். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு கன்னியாகுமரி vlog பார்க்கலாம். நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 9:30 அப்படிலாம் கிளம்பிட்டோம். பஸ்ஸு ட்ராவல்ஸ் மாதிரி குட்டி ட்ராவல்ஸ் மாதிரி வச்சு தான் போனோம். நாங்கள் ஃபேமிலியாக போனோம். படத்துல கூட அத்தனை ட்விஸ்ட் வந்திருக்காது. ஆனா நாங்க இந்த கன்னியாகுமரி போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் எங்க ஃபேமிலி மட்டும் போறதா இருந்துச்சு கார்ல, சாரி பஸ்ல. அதுக்கப்புறம் கார்ல போலான்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க ரிலேட்டிவ் ஃபேமிலி எல்லாம் ஒரு 2, 3 ஃபேமிலி சேர்ந்து கடைசியா ஒரு டிராவல்ஸ் மாதிரி வச்சு போயிட்டோம். ஸோ படத்துல கூட இத்தனை ட்விஸ்ட் வந்திருக்காது. அப்படியே அப்படியே டிராவல்ஸ்ல எல்லாரும் பேசிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு ஒரு 4:30 அப்படிலாம் வந்து நாங்க கன்னியாகுமரி ரீச் பண்ணிட்டோம். அந்த வீட்டில் வந்து ரூம் எடுத்திருந்தாங்க. ஸோ 2 ரூமு, பசங்களுக்குலாம் ஒரு ரூமு, பொண்ணுங்களுக்குலாம் ஒரு ரூம் எடுத்திருந்தோம். நல்லா பெருசாகவே நீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். அடுத்தடுத்து எங்கெங்கே போகிறதுக்காக சரி வந்தோம்ல, நைட் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம், டயர்டாக இருப்போம்ல. ஸோ அதுக்காக வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக அங்கே ரூமில் போய் அங்கே போய் கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சன்ரைஸ் பார்க்க. ஸோ நாங்கள் தங்க இருந்தோம்ல அந்த ரூம்லேருந்து அந்த வாக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து 10 நிமிஷம் தான். அங்க போயிட்டு சன்ரைஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. நாங்க போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கடலுக்கு நடுவுல அந்த சன்ரைஸ் வர்றப்ப பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துக்கலாம் போல அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம கன்னியாகுமரியோட அழகே அந்த திருவள்ளுவர் சிலை தான். நாங்க வந்து அந்த சன்ரைஸ் பார்த்தோம்ல அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து திருவள்ளுவர் சிலை இருக்கு. நம்ம அங்கேயும் போகலாம். அடுத்தடுத்து நாங்கள் அது காட்டுறேன். ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது திருவள்ளுவர் சிலை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் போய் பார்க்குறேன். கன்னியாகுமரியில வந்து அந்த திருவள்ளுவர் சிலை சன்ரைஸ் அதெல்லாம் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடல்ல கொஞ்ச நேரம் போய் விளையாட போயிட்டோம் நாங்க. போய் கால் நனைச்சிட்டு வரலாம் அப்படின்னு போனா, ஒரு சில பேர் அங்க குளிக்கவும் செஞ்சாங்க. கால் நனைக்கிறவங்களும் நனைக்கலாம். நம்ம இஷ்டம் தான். சரி நம்ம ஃபுல்லா ட்ரெஸ் நனைஞ்சிருமேன்னு கால் நனைச்சிட்டு வந்தோம். ஆ அங்க வந்து ஒரு ஃபன்னான சம்பவம் நடந்துச்சு. அது சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. நான் சொல்றேன். என்னாச்சுன்னா, ஸ்லிப்பர கழட்டி விட்டுட்டு தான் நாங்க போய் கால் நனைக்க போனோம். ஸோ டக்குன்னு ஒரு பெரிய அலை வந்துடுச்சு. அந்த அலையில வந்து என்னோட சிஸ்டர் கொஞ்சம் முன்னாடி கழட்டி விட்டாங்க ஸ்லிப்பர. அந்த அலை வந்து அதுல ஒரு சப்பல மட்டும் எடுத்துட்டு போயிருச்சு. நானும் ஃப்ரெண்டே நினைச்சோம். சரி திருப்பி அலை வர்றப்ப ஒரு ஒரு பெரிய அலை வர்றப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். கிட்ட கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சைடு வாக்குல போக ஆரம்பிச்சிச்சு ரைட் சைடுல. அங்க கொஞ்சம் பாறை இருந்துச்சா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய அலை வந்துச்சு. வந்துட்டு திருப்பி போயிருச்சு. சரி நாங்க அந்த பெரிய அலையில வந்துட்டு போகும்னு தான் நினைச்சோம். அப்புறம் யதார்த்தமா சரி அங்க இடையில பாறையில கீது மாட்டியிருக்குன்னு போய் பார்த்தோம். அப்புறம் அங்க நின்னுட்டு இருந்துச்சு. வேகமா போய் என் ஃப்ரெண்டு எடுத்துட்டா. ஸோ அது ஃபன்னா இருந்துச்சு. அந்த ஸ்லிப்பர் எடுக்கறதுக்குள்ள ஒரே காமெடியா போயிடுச்சு. ஸோ அதான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நல்லா கடல்ல எல்லாம் விளையாடிட்டு பக்கத்துல ஒரு கோவில் இருந்துச்சு. அங்க போய் சாமி கும்பிட்டு போயிட்டோம். கொஞ்சம் கூட்டமா தான் இருந்துச்சு. பட் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு வீடியோல காட்சின்னா இந்த இடத்த பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு டைம் வந்து கன்னியாகுமரி பெரிய புயல் வந்தப்ப ஒட்டுமொத்த ஊரே தண்ணியில போயிடுச்சு. அந்த திருவள்ளுவர் சிலை மேல மட்டும்தான் தெரிஞ்சுச்சாம். அவ்வளோ இது புயல் வந்து எல்லாருமே முக்காவாசி பேர் இறந்துட்டாங்க. அவங்களோட ஒரு நினைவிடமா தான் இது கட்டியிருக்காங்களாம். அங்க இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஸோ அதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதை நான் சொல்லிட்டேன். கேஸ் நான் சொன்ன ஸ்டோரி ஏதோ தப்பு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு சொன்னாங்க. ஸோ அதை வச்சுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட போயிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு 7:30 8 ஆயிடுச்சு மார்னிங். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பசி. ஸோ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் பசி ஞாபகத்துல வந்து வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சடனே ஞாபகம் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப்பிட்டோம். கொஞ்சம் சட்னி காரமா இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அந்த கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, ஸோ அது கிட்ட போய் பார்க்கறதுக்காக போட்டிங்க்கு போறதுக்காக போயிட்டு இருந்தோம். ஏன்னா 1 hour வெயிட் பண்ணணுமாமா. ஸோ டக் டக்குன்னு சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே போய் பார்க்க போகலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம்.
கேர்ள்ஸுக்கு இது ரிலேட்டட் ஆகும். நம்ம என்னன்னு தெரியல. அந்த தோடு கலெக்ஷன் மட்டும் எங்க பார்த்தாலும் நின்றுவோம். அப்படிதான் நான் நிக்க ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் வீட்ல எல்லாரும், "அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? லேட் ஆச்சு வா" அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சோன்னே நான் கிளம்பிட்டேன் பார்த்துட்டு. அப்புறம் திருவள்ளுவர் சிலை கிட்ட போறதுக்காக போட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ போட்ல தான் போனோம். நம்ம சன்ரைஸ் பார்த்தோம்ல, அந்த இடத்துல இருந்து அங்க போறதுக்கு போட்ல தான் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ போட்ல வெயிட் பண்ணி போட்ல போனோம். அதுக்கப்புறம் அங்க போட்ல போகும்போது போக போக திருவள்ளுவர் சிலை கிட்ட வர மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் அது வீடியோ எடுத்திருக்கேன். அது போட்டிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் சிலை பக்கத்திலேயே வந்து விவேகானந்தா ஃபோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அது வந்து சுவாமி விவேகானந்தாவோட நினைவாலயமா கட்டியிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கும் அத பத்தி சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அங்க போனப்பயே நல்லா பீஸ்ஃபுல்லா அமைதியா இருந்துச்சு. அங்க அங்க சுத்தியே நெறைய புக் ஸ்டால் மாரி வச்சிருந்தாங்க. புக்ஸும் நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாரி இருந்துச்சு. அங்கருந்து பார்க்கும்போது கடலும் இன்னும் அழகா இருந்துச்சு. அந்த விவேகானந்தா ஃபோர்ட்டுக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பிரிட்ஜ் மாரி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அங்க விவேகானந்தா ஃபோர்ட்ல இருந்தும் அங்க திருவள்ளுவர் சிலைக்கு வந்து நடந்து போய்க்கலாம். ஆ நல்லா இருந்துச்சு. அது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. கண்ணாடி இதுல நடக்கிறப்ப எனக்கு பயமா இருந்துச்சு. அச்சச்சோ! எல்லாத்துக்கும் அந்த ஒரு தாட் இருக்குல்ல, உடைஞ்சா என்ன பண்றதுன்னு. அப்புறம் 2 அடி மட்டும் கண்ணாடி இதுல நடந்துட்டு, அப்புறம் நார்மல் இதுல நடக்க ஆரம்பிச்சுட்டேன் பயந்துட்டு. அது வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல வந்து 133 அதிகாரம் எழுதியிருக்காங்கல்ல. ஸோ அத வந்து மரியாதை பண்ற விதமா அது கட்டியிருக்காங்க. பார்க்கும்போது அது ஒரு மாரி வித்தியாசமா, வியப்பா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இன்னொரு அழக நான் சொல்லியே ஆகணும். நம்ம திருவள்ளுவர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா, 3 கடல் சேரும் இடத்துல கட்டியிருக்காங்க. அது ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு. என்னென்ன கடல்னா, வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால், அரபிக்கடல், அரேபியன் சி, இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன். ஸோ இந்த 3 கடலும் சேர இடத்துல வந்து திருவள்ளுவர் சிலைய வந்து கட்டியிருக்காங்க. எனக்கெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதே மாரி அந்த 3 கடலோட கலர் பார்த்தீங்கன்னா, தனித்தனியான கலர் இருக்குல்ல. ஸோ அந்த 3 கடலுமே அந்த தனித்தனியான கலர் காட்டுற மாரியான ஒரு இடமாவும் இருந்துச்சு. எனக்கு அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் வீடியோல போடுறேன். நீங்க பாருங்க. எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஏன் அப்படி 3 கடலுக்கு நடுவுல கட்டியிருக்காங்கன்னா, அவரு வந்து முப்பால் எழுதியிருக்காங்கல்ல. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். ஸோ அத வந்து ஒரு மரியாதை செலுத்துற விதமா வந்து அங்க அந்த 3 கடல் சேரும் இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. எனக்கு பார்க்கும்போதே சூப்பரா இருந்துச்சு. இயற்கையோட அழகும், நம்ம மனிதர்களோட படைப்பும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு காட்சிய தரும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஒரு நிமிஷம் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து என்னோட சிஸ்டரோட சன் வந்தான். அவன்ட்ட சும்மா நான் கேட்டேன் நம்ம எங்க போனோம் அப்படின்ட்டு. நான் தான் சொல்லிக் குடுத்தேன் கன்னியாகுமரின்னு. அவன் பேசுனா அது நல்லா இருக்கான்னு பாருங்க. நம்ம எங்க போனோம்? கன்னியாகுமரின்னு சொல்லு. சவுண்டா சொல்லு. ம்? ஸோ வாங்க வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சாரி ஒரு நிமிஷம் நிப்பாட்டினதுக்கு. அது உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு. அவன் பேசினது குழந்தைங்க தானே, பேசினது கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. ஸோ அதான் உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலுக்கு போனோம். அங்கே வந்து கரெக்டாக நாங்கள் 1:15 அப்படி போனோம். கரெக்டாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1 to 4 வந்து அந்த நடைய சாத்துற டைமு. நீங்கள் 4 மணிக்கு மேலே வாங்க அப்படின்னாங்க. சரி நமக்கு அதுக்கு அங்கிட்டு ஊருக்கு வர லேட் ஆயிரும்ன்ட்டு வந்து வெளியில மட்டும் சாமி கும்பிட்டுட்டு அந்த ஒரு மாதிரி தெப்பக்குளமா இல்லை குளம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நாங்கள் திருப்பி வந்து அடுத்து வந்து ஒரு ஃபால்ஸ் போகிறதுக்காக வந்து முடிவு பண்ணி போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு ஃபோர்ட் இருந்துச்சு, கோட்டை மாதிரி. அங்கே போகலான்ட்டு போனோம். அங்கே என்னன்னா உள்ளே போய் சுற்றி பார்க்கவே 1 hour ஆகும்னாங்க. சரி நம்ம இன்னொரு நாள் வந்து இங்கே பார்த்துக்கலாம், நம்ம ஃபால்ஸு போகலாம். ஏன்னா ஃபால்ஸ் போகிற ஐடியாவில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கிட்டு நம்ம ஊருக்கு போக லேட் ஆயிரும் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே வெளியில் மட்டும் சுற்றி பார்த்துட்டு ஃபால்ஸுக்கு போக கிளம்பிட்டோம். அந்த ஃபோர்ட்டில் வந்து ஒரு நம்ம தமிழ் படம் ஒன்று எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. பழைய படம் எனக்கு ஞாபகம் இல்லை. அது எனக்கு மறந்துருச்சு. ஏதோ 16 சம்திங் என்னமோ வரும். அந்த படம் எடுத்திருக்கதா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. அங்கே ஃபால்ஸுக்கு போயிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ஃபால்ஸுக்கு போயிருக்கேன். அங்கே போய் ஃபால்ஸில் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டீலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 6, 6:30 அப்படிலாம் வண்டி எடுத்து வீட்டுக்கு வர கிளம்பிட்டோம். அப்புறம் வர வழியில இடையில ஒரு கடையில் நிப்பாட்டி டிஃபன் சாப்பிட்டோம்.
சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம ஊருக்கு வர கிளம்பிட்டோம். எல்லாம் டயர்டு. எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் இங்க நம்ம வீட்டுக்கு வரவே 4 மணி. திருப்பியும் அடுத்த நாள் மார்னிங் ஒரு 4 மணி அப்படிலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். சரியான டயர்டு. நம்ம என்னதான் எங்க சுத்துனாலுமே எப்படா நம்ம வீட்டுக்கு வந்து போய் படுப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது மாதிரி தான் எப்படா வீட்டுக்கு போய் தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட வந்துட்டோம். அந்த டேவே ஒரு மெமரபிள் சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு ஃபேமிலியா சடனா ஒரு பிளான் பண்ணி போனனால சரியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. மெமரபிளா இருந்துச்சு. போகும்போது டான்ஸ் ஆடிட்டே போனோம். பட் வரும்போது சரியான டயர்டு எல்லாம் தூங்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நல்ல வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எதுனாலும் சொல்லுங்க. நான் அது மாத்திக்கிற எதை சேஞ்ச் பண்ணணும்னு எதுனாலும் நீங்க சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்றேன்.